ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா விருதாச்சலம் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அக்கா வீடை உங்களுக்கு ஹோம் டூராக காட்ட போகிறேன். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், மேலோட்டமாக வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ அக்கா வீட்டில் இல்லை. இந்த டைம் அக்கா வீட்டில் இருக்காங்க. அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க ரூம் எத்தனை இருக்குது, ஹால், கிச்சன், வீட்டுடைய வாடகை, மொத்தம் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எல்லாமே சொல்லுவாங்க. தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கிது. ஸோ இதுதான் வர்ற ஸ்ட்ரீட் ரோடு. வந்ததுமே இந்த சைட் ஃபுல்லாக பாருங்கள், ட்ரெஸ் காய வச்சுக்கிறாங்க. ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பாருங்கள், இந்த ஸ்டெப் வழியாக தான் வரணும். வந்துட்டு இப்படியே ஏறி போகணும். இப்போது இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு செப்பல் ரேக் வச்சுருக்காங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இருக்குது பாருங்கள், மாடிக்கு போகிற ஸ்டெப்பு. இந்த சைடில் கொஞ்சம் கிரவுண்ட் இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு பார்ப்போம். உள்ளே வந்ததுமே பெரிய ஹால். இன்னைக்கு அக்கா வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். அக்காவே சொல்லுவாங்க, ஹாலில் என்னென்ன கொடுத்துருக்கீங்க? ஹாலில் என்ன வைப்போமோ அதை வச்சுருக்கேன். ஒரு ஷோபா கொடுத்துருக்காங்க. இது ஊஞ்சல். நான் ஆல்ரெடி காரைக்கால் போகும்போது வாங்கிட்டு வந்தேன். ப்ரைஸ் எவ்வளோ? இது 3000. 3000. இந்த பில்லோவும் கூட வாங்கிட்டு வந்தேன். அந்த உட்டன் செட் ஆகல, உடைஞ்சிருச்சு. அதனால சரி இந்த டைம் இதை வாங்கிட்டேன். மை ஃபேவரட். பில்லோட 3000 தான். 3000. இந்த சைடில் பாருங்க ஃபிஷ் டேங்க் இருக்கு. ஃபிஷ் டேங்க் வித் ஃபிஷ்ஷோட இருக்கும். டிவி யூனிட், கீழே ஹோம் தியேட்டர். இந்த சைடில் ஒரு 3 விண்டோ இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் சொல்லணும்னா அந்த சைடில் பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு மினி தான், ரொம்ப அதிகம் கிடையாது. ஹாலில் எங்களால முடிஞ்சது பசங்களோட திங்ஸ் வித் 2 ரேக். இந்த சைடில் இது பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் டேபிள். ஆமாம், ஸ்நாக்ஸ் டேபிள். நெக்ஸ்ட் இந்த சைடில் இப்போ இந்த கார்னர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. டிவி ஸ்டாண்டு, மீன் தொட்டி, ஷோபா, அங்கே கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஃப்ரிட்ஜு. இந்த சைடு தையல் மிஷின் என்னோட தங்கச்சி. இது பட் நான் யூஸ் பண்ணல, பட் இதெல்லாம் வச்சிருக்கேன். இது என் ஃப்ரெண்டோட போட்டோ. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அம்மா அப்பா, எங்க அம்மா அப்பா வித் நானு. இது என் ஃப்ரெண்ட் போட்டோ. இது சிலிண்டர். அதாவது இந்த இடம் எதுவும் பண்ண போறது இல்லன்றதுக்காக ஒரு வேஸ்டேஜ் ரூம் மாதிரி அப்படியே இருக்கு அந்த டோருக்கு பக்கத்துல. இது என் வீட்டுக்காரருக்கு பார்சல் கொடுத்து அனுப்புறதுக்காக பேக் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் கொடுக்கணும். மாமாவுக்கு ஃபாரினுக்கு பார்சல். இது ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணுங்க. வாங்கினேன் 33000 ரூபாய். ஃப்ரிட்ஜ் பாருங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற சேம் மாடல் தான். இவ்வளோ இருக்குன்னு நான் 3 பிள்ளைங்களை வச்சிருக்கேன். அவங்களுக்கு சமைக்கணும், பிடிக்கணும், எல்லாமே இதில் கண்டிப்பா. ஃப்ரிட்ஜ்னா பாருங்க எல்லாமே இருக்கு. எது இல்லை அப்படின்றது என் ஃப்ரிட்ஜில் கிடையாது. எப்படி சொல்றது, சாஸ் கொண்டு அந்த நம்ம சொல்லுவோம் சாண்ட்விச்லாம் சொல்லுவோம்ல, ஆக்சுவலி சாண்ட்விச் செய்யறதுக்கு சீஸ் கொண்டு எல்லாமே வச்சிருப்பேன். ஆக்சுவலி அக்கா செய்யறதுலாம் எனக்கு செய்ய தெரியாது. அவங்க அவ்வளோக்கு பாருங்க, இங்க பாருங்க சாஸ் ஐட்டம். ஸோ எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க. தந்தூரி சாஸ்ல இருந்து மாவு, பால் அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தது ஆல்ரெடி இருக்கு பாத்திரத்துல. அப்புறம் மாவு, அப்புறம் வித்து எல்லா காய்கறிஸ். அப்புறம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏபிசி மால்ட் ஜூஸ். ஆமா, இது ரொம்ப ஹெல்த். நான் ஃப்ரெஷ்ஷாவே வாங்கிட்டு அரைச்சு வச்சுக்கிறது. ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். டெய்லி ஒரு கிளாஸ். ஃப்ரிட்ஜ் பக்கத்திலே ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக விளையாட. அங்க ஒண்ணு இருக்கு கத்தாழையில. ரெண்டு மொத்தம். நான் கோட்டையில ஒண்ணு வச்சிருந்தேன், கத்தாழையில ஒண்ணு வச்சிருந்தேன். இது கோட்டையில இருந்துச்சு. 2 கேரம் போர்டு இருக்கு. இது பிள்ளைங்களுக்கு வாஷ் பேஷன். இந்த சைடுல டஸ்ட்பின். ஹால்ல இங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. மை ஃபேவரட் பிளேஸ், வெல் நீட்டட். அக்காவோட கிச்சன் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்ல ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆனதுமே இந்த சைடுல பாத்ரூம் பாருங்க. அந்த சைடு ஃபுல்லா டோர் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு. இதுதான் கிச்சனுக்கு போற வழி. என்ட்ரி ஆனதுமே 2 ஸ்டாண்ட் இருக்கு. சில்வர் பாத்திரம், அலுமினியம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு. இங்கே வாஷ் பண்ணி வச்சு அது தண்ணி ட்ரை ஆனதை எடுத்து இங்கே வச்சுருவாங்க ரேக்கில். அதுக்கும் பக்கத்துலேயே பாருங்க சிங்க்கு கொடுத்துருக்காங்க. சிங்க்கு மேலே ஆரோ வாட்ரு. ஸோ நான் வச்சிருக்கிற சேம் ஆரோ வாட்டர் தான் இங்கேயும் அமேசான் ஆர்டர் பண்ணி தான்ப்பா வாங்கினேன். பாப்பா தான் ரெஃபர் பண்ணா. நல்லா தான் இருக்கு, ஃபிட் பண்ணி செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சைடில் பாருங்க சமைக்கிற மேடையே பாருங்க, கிச்சன் மேடை. ஸோ இதில் தான் அக்கா சமைக்கிற அடுப்பு இங்கே வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் தோசைக்கல், சப்பாத்தி மாவு தீத்துற பூரி கட்டை அந்த சைடில் இருக்கு. அந்த ஸ்டாண்டு, ஆயில் ரேக் ஸ்டாண்டு. நெக்ஸ்ட் இந்த சின்ன சின்ன அக்சசரிஸ் வைக்கிறது. இந்த சைடுல பெரிய பெரிய டப்பாலாம் ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணது 24 பீசஸ். செம்ம குவாலிட்டி, நல்லா இருக்கும். இங்க மோஸ்ட்லி அதான் வச்சிருப்பேன்.
நான்லாம் இந்த மாதிரி இன்னும் வாங்கவே இல்லை. அடுத்து பாருங்க ஆனியன் ரைக் வச்சிருக்காங்க. இதுவும் அதாவது இது வந்து மூவபிள். வீல் இருக்கு, தள்ளிக்கிறோம். வீல் கொடுத்துருக்காங்க, தள்ளிட்டு போற மாதிரி. பாருங்க, தள்ளி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த சைட்லாம் பெரிய பெரிய வாளி அரிசி, இட்லிக்கு அரிசி பிளஸ் அப்புறம் மளிகை ஜாமான் கொஞ்சம், அது எல்லாமே அப்படியே. இந்த சைடுல சிலிண்டர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இன்னும் பெரிய பெரிய பாத்திரம்லாம் 2 பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. இந்த ஸ்டிக்கரும் வாங்கி நான் தான் ஒட்டினேன், ஒரே ஆயில் ஐட்டமா இருக்கே அப்படின்ட்டு. இது ஒட்டின உடனே செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பிரச்சனையே இல்லாம. பாருங்க வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. கிச்சனுக்கு வால் ஸ்டிக்கர் சூப்பரா ஒட்டியிருக்காங்க. அக்காவுடைய கிச்சன் பாருங்க, சின்னதா இருந்தாலும் அர்த்தமா சூப்பரா இருக்கு. வாங்க எல்லாரும் ஒரு நாள் விருந்து சாப்பிடலாம், முறையா நான்வெஜ் விருந்து வச்சிருவோம். கிச்சன் பாருங்க. ஓகே, கிச்சன் பார்த்தாச்சு. அடுத்து பெட்ரூம். ஸோ அக்காவுடைய கிச்சன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ கிச்சன் பக்கத்திலே பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கடிகாரம் வச்சுருக்காங்க, இங்கேயும் ஒரு ஸ்க்ரீன். உள்ள என்ட்ரி ஆனதுமே இங்க பாருங்க, இது வந்து மை ஃபேவரட். இது வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்பதான் என் பர்த்டேக்கு என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. சரிங்களா, இது வர்த்து 18,000 ரூபாய். அக்கா தேடி பார்த்து வாங்கினேன். பீரோ வாங்கியிருக்காங்க, ஏசி வச்சிருக்காங்க. பூஜை பண்ணி பாப்பா காலையில தான் இந்த பூ எடுத்திருப்பா, இதுலதான் இருந்துச்சு பூ. சரிங்களா, பிரைஸ் எவ்வளோ? 18,000 ரூபாய். நல்லா இருக்கு, நல்லா அகலமா இருக்கு. எஸ், குவாலிட்டி. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலயே பாருங்க 2 ரேக் கொடுத்துருக்காங்க, உள்ள ஒரு லாக்கர் இருக்கு. ஸோ அக்கா பீரோ சூப்பரா இருக்கு, புதுசா வாங்கியிருக்காங்க. வாங்கி பூஜைலாம் இப்பதான் போட்டிருக்காங்க. என் பர்த்டேக்கு அன்னைக்கு நைட்டு தான்ப்பா வந்து வாங்கினோம். சரி, பீரோ எப்படி இருக்கு மறக்காம சொல்லுங்க. இதோட காஸ்ட் வந்து 18,000 வருது. அக்கா வந்து ஏசி வச்சிருக்காங்க. என்ன ஏசி? கேரியர். 42,000 நான் இன்வெர்டர். அடுத்து ஒரு ஃபேன் இருக்கு. அடுத்து இந்த சைடுல வந்து ஒரு பெட் இருக்கு. குஷன் பெட், இட்ஸ் மை ஃபேவரட். சோ கட்டில் இல்லாதனால பெட் மட்டும் தான் இருக்கு. பில்லோ அப்படினு சொல்லி கேட்டிங்கனா, எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பசங்க ஒரு பாப்பா. கட்டில்ல 2 பேர் இல்ல 3 பேர் தான் படுக்க முடியும். ஒருத்தவங்க கீழே தான் படுக்க சொல்ல முடியும். சோ எனக்கு கட்டிலே வேண்டாம், நாங்க எல்லாருமே இதுலயே படுத்துக்கணும் அப்படின்றதால கட்டிலே வாங்கல. வாங்கிருக்கேன், இங்க வாங்க ஒரு நிமிஷம். இதோ வாங்கிருக்கேன் பாருங்க. இதே இருக்கு, மடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது கட்டில் வாங்கினேன், இப்பயும் பீரோ வாங்கும் போது இதையும் வாங்கினேன். இது வந்து அம்மாக்கும் என் மாமியாருக்கும் வந்தாங்கன்னா கீழே படுக்க முடியல, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பார்த்தேன் 2,500 ரூபாய், நல்லதா கெட்டதோ ஒண்ணு வாங்கி வச்சிரும் அப்படின்னு இதுல வாங்கிட்டேன். பகல் டைம்ல இங்க போட்டுட்டு சாப்பிடுறது எதா இருந்தாலும் பிள்ளைங்க இதுல உட்காந்து சாப்பிடுவாங்க. மாடிக்கு அடிக்கடி எடுத்துட்டு போய். எவ்வளவு? 2,500 ரூபாய். இப்ப வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நைட்ல தூங்குறதுக்காக வாங்கியிருக்காங்க. அவங்க பேக் பெயின் உள்ளவங்க அதுல படுத்துக்கணுன்றதுக்காக. சோ நாங்க எல்லாருமே இங்க தான் படுப்போம். இங்க வந்து ரித்திக் படுத்துப்பான், ஸ்வேதா படுத்துப்பான், இங்க நான் படுத்துப்பேன், இங்க ரித்தீஷ் படுத்துப்பான். நாங்க 4 பேர் இங்க தான் கிடப்போம். எல்லாம் அப்படியே ஒன்னோட ஒன்னா உருண்டுட்டு தான் கிடப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அங்க பீரோல வச்சதெல்லாம் புது துணி. இது ஃபுல்லா வந்து யூஸ் பண்ற ரஃப்யூஸ் ட்ரெஸ். சோ இது பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பீரோ வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் தான் வச்சிருந்தேன். இதுல தான் தேவையானதெல்லாம் வச்சிருந்தேன். ஸ்வேதா ஹாஸ்டல்ல இருந்த ரங்கு பட்டின்னு சொல்லுவோம். சோ அது இப்ப பர்பஸ் இல்லன்ட்டு அங்க எடுத்து வச்சிட்டோம். பெட்ஷீட்ல அங்க வச்சுட்டு இதுதான் எங்களோட துணி ரேக்கு. இது ஊர்ல எடுத்து வந்த கொஞ்சம் திங்ஸ் இருக்கு. செல்ஃப் வந்து பெட்ரூம்ல செல்ஃப் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபுக்கு பக்கத்திலே லாப்டே கிடையாது. செல்ஃபுக்கு பக்கத்திலே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுல வந்து என்னோட அக்சசரிஸ், சென்ட், பர்ஃபியூம்ஸ் அந்த மாதிரி. சோ உங்க மேல இருக்குது எங்களுடைய பொருள். அதுக்கும் மேல வந்து டிராவல் பேக் எல்லாமே மேல இருக்கு. இங்க வந்து ரேக் இருக்கு. பசங்களுடைய கோட்டு, ரெயின் கோட்டு, ஸ்வெட்டர் எல்லாமே இந்த சைடுல வந்து. அவனுக்கு யூனிஃபார்மும் இதுல மாட்டி இருப்பேன். ஸோ துவைக்க போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அது இல்லை. எல்லாமே பார்த்தாச்சு. அப்படியே இங்கே வாங்க. இங்கே இந்த ஸ்பேஸ் வந்து ஈவினிங் டைமில் ஒரு சேரை போட்டு உட்காந்தா அவ்வளோ ஏர் செம்ம ஃபீலாக இருக்கும். இந்த இடம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே பக்கத்தில் எதுவும் அந்தளவுக்கு பில்டிங் கிடையாது. சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் மேலே போயிட்டா இன்னும் அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். வியூ பாருங்க, ஓவர் வியூ போய் பாரு. அப்படியே ஒரு ஸ்டெப்பில் மேலே ஏறிப்பாரு, வியூ பண்ணி. அக்கா வீட்டோடைய மாடிக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ இங்க இருந்து வியூ பாருங்க. அங்க என்ன ஸ்கூலா? இல்ல அது ஏபி காலனி. அதாவது விருதாச்சலத்துல அது ஒரு ஊஞ்சல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஏபி காலனி. இப்போ
கண்ணு வைக்கணும்னு ஆசை, பட் அது மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம ஊருக்காக போயிட்டு இருக்கோம், யார் பார்த்து கண்ணு வைக்கிறது அப்படின்ட்டு. இங்கே தான்ப்பா கட்டில் போட்டு இங்கே தான் உட்காந்துப்போம், படுத்துப்போம், ஜாலியாக கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே போயிடுவோம். ஆக்சுவலி மே போர்ஷனில் 2 ரூம் 2 அப்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஆமாம், ஆக்சுவலி எங்கள் ஓனர் இங்கே கிடையாது, அவங்க வெளியூர். ஸோ உங்கள் ஓனர் பிரச்சனை இல்லை. மந்த்லி எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறீங்க? 6000 ரூபா வாடகை. வாடகை 6000 ரூபா. அட்வான்ஸ் எவ்வளோ? தண்ணி வாடகை, கரண்ட் பில், இதெல்லாம் வந்து எங்களோட சேர்ந்தது தனி. அதெல்லாம் எவ்வளோ வரும்? என்ன கரண்ட் பில் இப்போ நான் ஏசி யூஸ் பண்ணுறேன், 2500 சம்திங் வந்துச்சு போன மாதம். இப்போ எவ்வளோ வருதுன்னு தெரில. 6000 இல்லாமல் 6000 கொடுக்கறது இல்லாமல் 2000 கரண்ட் பில்லு. ஆமாம், தண்ணி வாடகை ஒரு 1500 சம்திங் வரும். அது தண்ணி வாடகை தனி கரண்ட் 10 ரூபா வந்துரும் போல. ஷேர் பண்ணி. ஆமாம், கண்டிப்பாக வந்துடும். அட்வான்ஸ் செலவு போக ஒரு 5 ரூபா எங்களுக்கு மளிகை ஜாமான் திங்ஸ் மந்த்லி எப்படியும் 15 ரூபாய் இல்லாமல் அங்கே ஓட்ட முடியாது டவுனில். கண்டிப்பாக. அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்தீங்க? 35 ரூபா. 35,000. அட்வான்ஸ் பிரச்சனை இல்லை, ஆனால் வாடகை அதிகம். ஆனால் இங்கே வந்து ஃபாத்திமா ஸ்கூல் பக்கம் விருதாச்சலம் வந்து நம்ம இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட் இந்த சைடு விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது, பாத்திமா ஸ்கூலு இங்கே இருக்குது. நான் ஒர்க் பண்ண டார்லிங் அங்கே இருக்குது. அது ஜேகேஆர் துணி கடை, ஜேகேஆர் டெக்ஸ் கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க அது. ஸோ உங்க எல்லாமே பக்கமா இருக்குன்றதுனால இந்த காஸ்ட் வைஸ் இங்க. ஆனா எனக்கு வீடு பிடிச்சிருச்சு, பார்த்ததுமே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. அதாவது நானும் நிறைய வீடு பார்த்துருக்கேன். முதல் கண்டிஷன் பிள்ளைங்க இருந்தா சத்தம் வரக்கூடாது, அதை போட்டு உடைக்கக்கூடாது, மாடியில ஓடக்கூடாது, ஓடிடக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. எதுவுமே இல்ல, அவங்க இல்ல நீ வீட்டை மட்டும் கிளீனா வச்சுக்கோன்னாங்க. எனக்கு கிளீனிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பர்ஃபெக்டா வச்சுப்பேன் அப்படின்றதுக்காகவே நான் பேசினதுமே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. உடனே அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டோம், வந்துட்டோம். இப்போ கம்ஃபர்டபுளா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. சரி, வாங்க எல்லாரும் ஒரு நாள் வாங்க, விருந்து வச்சிரும். அக்கா வீட்டுடைய மாடி பாருங்க. அக்கா சொன்ன மாதிரி ஜேகேஆர் டெக்ஸு அங்கே இருக்குது. பாத்திமா ஸ்கூலு அவருக்கு பாருங்க, பாத்திமா ஸ்கூல் தெரியுது பாருங்க. பாத்திமா ஸ்கூல் அங்கே தான் பசங்க படிக்கிறாங்க, ரித்திஷ். அக்கா வீட்டோடைய ஹோம் டூர் எல்லாமே இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். ஒரு ஹாலு, சின்னதாக ஒரு கிச்சன், நெக்ஸ்ட் சின்ன ஒரு பெட்ரூம். எங்க ஃபேமிலிக்கு இது ஓகேப்பா, பர்ஃபெக்டாக இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. நீங்க சொல்லுங்க சரிங்களா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், அந்த மிஸ்டேக்கை நீங்க கன்ஃபார்ம் சொல்லுங்க. ஆக்சுவலி அவங்க வந்து கோட்டேரி தான், அவங்க வந்து கிராமத்துல தான் இருந்துட்டு இருந்தாங்க. இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.